ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கடைசி நிமிஷத்தில் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம மயிலோட கழுத்தில் கண்ணாடி பீஸை கழுத்தில் வச்சு என்கிட்ட வந்தீங்க, இந்த மயிலை கழுத்தறுத்து கொன்னுடுவேன் அப்படின்ற அளவுக்கு அந்த ரூம் பாய் கண்ணன் பேசிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் நம்ம மல்லி, விஜய், போலீஸ்காரங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த டைமில் தான் ப்ரோமோ விட்டுருக்காங்க. இதுலேயே முடியுதுங்க. ஸோ இப்போ மயிலை காப்பாற்றிடுவாங்களா, இல்லை அந்த கண்ணன் கிட்ட இருந்து எப்படியாவது மயிலை காப்பாற்றிட்டா ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த கண்ணன் நம்ம மயிலை கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகுறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக இதுக்கப்புறமும் மயிலை காப்பாற்றாமல் இன்னும் இழுத்துட்டு போச்சு இந்த சீன் அப்படின்னா கண்டிப்பாக பிளேடு போடுற மாதிரி தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இதோட முடிச்சுக்கணும். இதோட இந்த மயிலோட ஸ்டோரிக்கு எண்ட் கார்டு கொடுக்கணும். ஏன்னா போலீஸ் இருக்காங்க, விஜய், மல்லி எல்லாருமே இருக்காங்க. மல்லி ஒருத்தவங்க போதும் அந்த கண்ணனை பொழந்து கட்டுறதுக்கு. அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவ்வளோ நேரமும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தளவுக்கு கோவப்படல. எப்போ அந்த கண்ணன் கழுத்தில் அந்த கண்ணாடி பீஸை வச்சு மயிலை கொன்னுடுவேன் என்கிட்ட வந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னதும் நம்ம மல்லிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. பத்ரகாளி மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க அந்த கண்ணாடி பீஸை அவங்கிட்டேருந்து வாங்கி அவன் கழுத்தை அறுக்கிற மாதிரி என் மயிலை வடா நீ கொலை பண்ணுவேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பொழந்து கட்ட போகிறாங்க. கண்டிப்பாக போலீஸ்க்கு முன்னாடி இவங்க தான் அடி கொடுக்க போகிறாங்க. அந்தளவுக்கு தைரியமான பொண்ணு தான் மல்லி. ஸோ கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோலே வீட்டுக்கு திரும்பவும் மயில் வந்துட்ட மாதிரி ஒரு சீன் வருது. அவங்க கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. ஆப்போசிட்டில் அந்த தினேஷ் வர மாதிரியும், அவங்க டைனிங் டேபிளுக்கு வெளியே வரும்போது தினேஷ் வர மாதிரியும், ரூம்குள்ளே இருக்கும்போது அவங்க போகும்போது தினேஷ் வர மாதிரி, மேலே ஸ்டெப் ஏறி போகும்போது தினேஷ், இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு சடனாக அவன் வர மாதிரியெல்லாம் தோணுது. அவங்க கண்டிப்பாக மயில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த ரூம் பாய்கிட்ட இருந்து எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த பயம் அந்த மயிலுக்கு இந்த மாதிரி தப்பானவங்க கூட நம்ம போனோமே, இப்படியெல்லாம் மிரட்டினானே பண்ணானே அப்படின்ற அந்த பயம் அவங்களுக்கு அவன் திரும்பவும் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்த மாதிரி அவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி பயந்துட்டுருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு இமேஜினேஷனாக அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக மயிலை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த மச்சான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தான் இல்லைங்களா, அந்த கண்ணனோட அவன் தான் வெளியே நின்றுட்டுருக்கான். உள்ள காருக்குள்ளே மயிலை கொஞ்சிட்ருக்காரு இந்த சார், ரொம்பவே நியாயஸ்தர். அவனை பொறுக்கின்னு சொல்லிட்டு இவன் பொறுக்கித்தனம் பண்ணிட்டுருக்காரு. அது கூட தெரியாமல், டே மச்சான் போலீஸ் வருது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இன்னொருத்தன் கிளம்பி போயிடுறான். உடனே போலீஸ் வந்துடுறாங்க. பயந்து ஓடிடுவான்னு பார்த்தா அங்கே சரக்கு பாட்டில் கண்ணாடியை உடச்சி மயில் கழுத்தில் வச்சு மிரட்டுறாருன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு. தப்பு பண்ணுற இவங்களுக்கே இந்த அளவுக்கு தைரியம் இருந்தால் தப்பு பண்ணாதவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும். அதனால் மல்லி பொழந்து கட்டணுங்க. கன்னத்தில் பலார் நிறைய விட்டு இந்த தினேஷை பார்க்கும்போது எப்படி கொடுத்தாங்க அடி, அவங்க கை வலிக்கிற அளவுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த ரூம் பாய் கண்ணனையும் பொழந்து கட்டணும். ஸோ அந்த மாதிரி நடந்தால் சீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.